Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரோடைய ஒன் ஷாட் வீடியோ தான். உங்களுடைய NCERT கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதோட டெஃபினிஷன்ஸ். நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து இந்த சாப்டரில் இருக்கும். ஸோ ஒன்றொன்று நான் எல்லா டெஃபினிஷன்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகே, முதல்ல இப்போ கரண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். கரண்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேவா? ஸோ அதோட டெஃபினிஷன் வந்து கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அதாவது ரேட்னா என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ I is equals to dq/dt which is the rate of flow of electric charge. அடுத்த டெஃபினிஷனுக்குள்ள போயிடலாம். அடுத்து கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி என்னன்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர். அதாவது J is equals to I/A. ஐனா என்னது? கரண்ட். ஏனா என்னது? ஏரியா. ஸோ ஒரு கரண்ட் ஒரு யூனிட் ஏரியா. இப்போ இதுதான் அந்த ஒரு சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. நான் மூடி போட்டு காட்டுறேன், அப்போ நல்லா தெரியும். ஓகே, இது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கா? இப்போ இந்த சிலிண்டரை நான் வெட்டுறேன், இப்படி பாதி இப்படி வெட்டிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்படி வெட்டுறேன். இப்படி வெட்டினேன்னா இது இப்போது இதை புரிய வைக்கணும்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. ஓகே, இது மாதிரி இது ஃபுல்லாக ஒரு சிலிண்டராக இருக்குது. இப்போ நான் வெட்டி நான் இந்த பாகத்தை மட்டும் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குது? சர்க்கிள் மாதிரி இருக்கா? இந்த ஏரியா வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அந்த ஏரியா வழியாக அந்த டைமில் போகக்கூடிய அந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் டென்சிட்டினா என்னது? கரண்ட் டென்சிட்டி இஸ் அ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்டக்டர். அதோட ஃபார்முலா வந்து ஜே தான். நம்ம கரண்ட் டென்சிட்டியை வந்து ஜே அப்படின்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ J is equals to I, current per unit area. I/A is equals to J at the current density. current density na enna clear aidicha? இதோட SI யூனிட் வந்து ampere per meter square. அடுத்து drift velocity. drift velocity என்னன்னா average velocity acquired by an electron in the presence of an external electric field. இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டியை அதை அக்வயர் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்கும். வெலாசிட்டி என்ன? ஸ்பீட் அலாங் வித் டைரக்ஷன். கரெக்டா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர்ட் பை an electron in the presence of an external electric field is called drift velocity. So basically இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா VD அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து drift velocity அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த டெஃபினிஷன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் velocity acquired by an electron in the presence of an external electric field. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பசங்க இது வந்து ஜஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வைர்ட் பை எலக்ட்ரான் அவ்வளோதான் எழுதி முடிச்சிருவாங்க. இது வரைக்கும் எழுதிடுவாங்க. கீழே இருக்கிறது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது நான் வெளியே இருந்து அந்த ஃபீல்ட் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் சப்ளை பண்ணுவேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் சப்ளை பண்ணுறதுனால தான் அந்த எலக்ட்ரானுக்கு ஆவரேஜாக ஒரு வெலாசிட்டியை அதை அக்வயர் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இது மறக்காமல் நீங்கள் பின்னாடி வந்து என்ன எழுதிடணும் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு எழுதணும். பேசிக்கலி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர்ட் பை எலக்ட்ரான் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ரிலாக்ஸேஷன் டைம்னா என்னன்னு பார்க்கலாம். ரிலாக்ஸேஷன் டைம்னா என்னன்னா ஆவரேஜ் டைம் இன்டர்வல் பிட்வீன் த சக்சசிவ் கொலிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கோங்க, இது இன்னொரு எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி கொலைட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொலிஷன் கரெக்டா? ரெண்டாவது இன்னொரு வாட்டி கொலைட் ஆகிறாங்க. ஸோ 1 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டைம் இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ரிலாக்ஸேஷன் டைம். ரிலாக்ஸேஷன் டைம்னா ஆவரேஜ் டைம் இன்டர்வல் பிட்வீன் சக்சசிவ் கொலிஷன். அடுத்தடுத்த கொலிஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டைம் இன்டர்வல். ஓகேவா? அதான் ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ அடுத்து இப்போ எல்லாரும் இந்த அடுத்த கான்செப்ட் கவனிங்க. மொபிலிட்டி. மொபிலிட்டினா என்ன அப்படின்னா மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிவிட்டி. கரெக்டாக? ஒரு இப்போ இதுதான் வந்து ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு மெட்டல்னு வச்சுக்கோங்க. இது மூலமா வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன? மெட்டல் சார்ஜ் கேரியர்ஸ் தான். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகிறதுனால தான் அது கண்டக்ட் ஆகுது. ஸோ மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்டக்டிவிட்டி அப்படின்ற விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட் இஸ் மொபிலிட்டி தென்? மொபிலிட்டி என்னன்னா இட் இஸ் a ratio of magnitude of drift velocity to electric field strength. அதாவது கீழே இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க. மொபிலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு VD/E. ஓகேவா? ஸோ VD/E. VD என்னது? E பை நம்ம எப்படி போடலாம் இதை? பேசிக்லி E τ/m அப்படின்னா தான் VD, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட இப்போ தான் நம்ம முன்னாடி ஸ்லைடில் தான் என்னமோ பார்த்தோம். வாட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர்ட் பை an electron in the presence of external electric field. கரெக்டாக? அப்போது மொபிலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்.
ஸோ இ தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். அப்போ இ இப்படி இருக்குது. மொபிலிட்டியை நம்ம மியூன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு விடி பை இ. விடியோட ஃபார்முலா என்ன? விடினா வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சலரேஷன் இன்டு டைம்னு சொல்லலாமா? ஆக்சலரேஷன் இன்டு டைம். இங்கே டோன்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? டோ இந்த இப்படி டி மாதிரி இப்படி போட்டு அப்படின்னா என்னன்னா ரிலாக்ஸேஷன் டைம் தான் அப்படி சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி a டைம். கரெக்டாக? ஆக்சலரேஷன் என்னது? பேசிக்லி நம்ம வெலாசிட்டின்னு என்னது? ஆக்சலரேஷன் இன்டு டைம். அப்போது இ பை எம்னு இருக்குல்ல, இ பை எம் இதுதான் வந்து ஆக்சலரேஷன். இ பை எம் இன்டூ டோ, அதாவது ஆக்சலரேஷன் இன்டு டைம் டிவைடட் பை இ, அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைடட் பை இ. இப்போ மேலே இருக்கிற இ கீழே இருக்கிற இ கேன்சல். அப்போ மொபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? இ டோ பை எம். மறந்துடாதீங்க, இ டோ பை எம். இ டோ பை எம். இ டோ பை எம் அப்படின்னா மொபிலிட்டி. அதோட எஸ்ஐ யூனிட் மேலே எழுதியிருக்கேன் பாருங்க. கூலும் மீட்டர் நியூட்டன் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். கூலும் மீட்டர் நியூட்டன் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். Again, I'm recapping what is mobility. Mobility abdina ratio of magnitude of drift velocity to electric field strength. And mobile charge carrier is responsible for the conductivity. Mu is equals to Vd by E. Vd is E tau by M, and E gets cancelled. Therefore, E tau by M is equal to mobility. Mobility oda SI unit coulomb meter Newton inverse second inverse. இப்போ அடுத்து ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்னன்னா at constant temperature current flowing through the conductor is directly proportional to the potential difference between the ends of the conductor. அதாவது ஒரு கண்டக்டர் வழியாக வந்து ஒரு சார்ஜ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படின்றது இட் இஸ் directly proportional to the potential difference between the ends of the conductor. ஓகேவா? இதுதான் ஓம்ஸ் லாவோட ஈக்குவேஷன். V is equals to IR. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லித்தரேன். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அப்போ ஆப்வியஸாக இங்கேருந்து இப்படி வந்துச்சுன்னா R is equals to V by I. இது நம்ம 10th கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் இந்த கான்செப்ட்ஸ்லாம். ஓகேவா? இப்போ V is equals to IR, அப்போ R is equals to V by I. இப்போ அடுத்து வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோடைய ஈக்குவேஷன். ஸோ பேசிக்கலி ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா ரோ எல் பை ஏ. இது வந்து எபிலிட்டி ஆஃப் த கண்டக்டர் டு அப்போஸ் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்டக்டர் வழியா, அதை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் த கண்டக்டர் டு அப்போஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் இட் இஸ் அஃபெக்டட் பை? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் எழுதணும். ரெசிஸ்டன்ஸ் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், லென்த், ஏரியா அண்ட் டெம்பரேச்சர். பேசிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னா R is equals to rho L by A. From the formula itself, R is dependent on length, R is dependent on area, and R is dependent on resistivity. Resistivity அப்படின்னா என்னது? Obviously it is the nature of material. So nature of material, length, area and also temperature. Temperature மட்டும் நீங்க எக்ஸஸா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரும். So resistance is basically the ability of the conductor to oppose the electric current. It is affected by nature of material, length, area and temperature. இப்போ நம்ம ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் ஹேவிங் யூனிட் ஏரியா அண்ட் யூனிட் லென்த். resistance of the conductor having unit length and unit area of cross section. Resistivity na onnum illa. Ipo nama formula pathalla R is equals to rho L by A. In case L வந்து 1 meter ஆ இருந்ததுனா area A வந்து 1 meter square ஆ இருந்ததுனா அப்ப resistance is equals to resistivity ஆ. அதனால தான் resistivity அப்படினா என்னன்னா resistance of conductor having the unit length and unit area of cross section. Resistance தான் resistivity. எப்போ resistance equals to resistivity? When L is equals to 1 unit and area is equals to 1 unit. Okay, இப்போ அடுத்து கண்டக்டன்ஸ் என்னன்னா C is equals to 1 by R, reciprocal of resistance. இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம்னு சொன்னோம்ல யூனிட், அப்போ கண்டக்டன்ஸோட யூனிட் எப்படி இருக்கும்? மோன்னு சொல்லியிருக்கோம், அதாவது reciprocal of resistance. அடுத்து கண்டக்டிவிட்டினா reciprocal of resistivity, அப்போ மோ மீட்டர் இன்வெர்ஸ். ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன? ஓம் மீட்டர் கரெக்டா? அப்போ இது யூனிட் என்ன? ஓம் மீட்டர் இன்வெர்ஸ். அதாவது நம்ம கண்டக்டிவிட்டியை சிக்மான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ரெசிஸ்டிவிட்டியை ரோன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சிக்மா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by rho. So these are the factors affecting the resistivity, nature of the material, temperature. அதாவது அந்த மெட்டீரியல் என்ன, அந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் என்ன நேச்சரில் இருக்குது, அப்புறம் அதோட டெம்பரேச்சர், இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. இஎம்எஃப் ஓகேவா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்க்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் என்ன வந்து வித்தியாசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் இட். ஓகே, ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா திஸ் இஸ் அ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் when no current is drawn. அதாவது அந்த செல் வழியாக ஒரு கரண்ட்டும் போகல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம இஎம்எஃப்னு சொல்லுவோம். வேறஸ் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி எண்ட்ஸ் when current is drawn. ஓகேவா? அடுத்து இஎம்எஃப் ஓட இன்னொரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி பிட்வீன் த டெர்மினல்ஸ். அதாவது இப்போ இப்படி ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒன்று அந்த டெர்மினல்ஸை மட்டும் தான் இஎம்எஃப் எக்ஸிஸ்ட் ஆகும். வேற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் த சர்க்யூட், அந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இஎம்எஃப் அப்படின்றது இட் இஸ் அ காஸ். இஎம்எஃப்னா என்ன? இதுதான் வந்து காஸ். ஆனால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இட் இஸ் எஃபெக்ட். அதாவது இதுதான் காசு, இதுதான் எஃபெக்ட். ஓகேவா? அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா
இஎம்எஃப் வந்து எப்பவுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை விட கிரேட்டராக இருக்கும். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இஎம்எஃப் வந்து நோ கரண்ட் இஸ் ட்ரான், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கரண்ட் இஸ் ட்ரான். இஎம்எஃப்ல எக்ஸிஸ்ட் ஒன்லி பிட்வீன் த டெர்மினல்ஸ் ஆஃப் த செல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் த செல். சர்க்யூட் ஃபுல்லாகவே இருக்கும். இஎம்எஃப்ல வந்து இட் இஸ் அ காஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இட் இஸ் அ எஃபெக்ட். ஆல்வேஸ் இஎம்எஃப் இஸ் கிரேட்டர் தேன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்லைடு.